ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோட ரோசனை பேசுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசியா 44:22. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கர்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். சரிங்களா? ஆண்டவர், நீங்க ஜெபிச்சிருப்பீங்க நிறைய, போய் சர்ச்சில் வீட்டுல கண்ணீர் விட்டு நான் அந்த பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, என்னோட ஜெபம் எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லி நீங்க மன்றாடி ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சு உங்களுடைய பாவங்கள் ஒப்பு கொடுத்திருப்பீங்க. ஆண்டவர் இன்றைக்கு என்னை கொண்டு உங்களோடு பேசுகிறார். சரிங்களா? உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கருமேகத்தை போலவும் அகற்றி விட்டேன், என்னிடத்துல திரும்புங்கிறார் ஆண்டவர். சரிங்களா? இனிமேட்டு நீ உட்காந்து ஜெபம் பண்ற, உன்னோட ஜெபத்தை நான் கேட்கறேன், உன் விண்ணப்பத்துக்கு நான் உடனே பதில் கொடுக்கறேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிக்கிறேன், நீ சோர்ந்து போகாத, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி மகனே ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோடு பேசுகிறார். சரிங்களா? நீங்க கண்ணீர் வெடிக்காதீங்க. உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்டாரு, உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாரு. நல்லா உற்சாகமா மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்கள் செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. சரிங்களா? சந்தோஷமா இருங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.